வெல்கம் டு கன்னாஸ் ரெசிபி. நம்ம சேனலில் இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதில் வறுத்து எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். அதோடு கூட முட்டை குழம்புக்கு தேவையான மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதோட மல்லியோடு சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துடலாம். நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதோடு அரை மூடி தேங்காய் நல்லா திருவி அதையும் வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு ஏலக்காய், 2-3 கிராம்பு போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கட்டும். இப்போ நம்ம பண்ணுறது முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு. இதுக்கு தக்காளி 3லேருந்து 4 பழம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை நிறைய இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்டியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட மிளகும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச மல்லி, பட்டை, கிராம்பு, மிளகு, தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்ச விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு ஓரளவு கொஞ்சம் நீர்க்க தண்ணியாக இருந்தால் தான் முட்டை போட்டதுக்கப்புறம் கெட்டியாகிடும், நல்லாயிருக்கும். ஏற்கனவே நீங்கள் திக்காக வச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நான் ஒரு முட்டையை 2ஆக உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். டேரெக்டாக ஊற்றினோம்னா ஒரு ஓடு எதுவும் உள்ளுக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்மில் வச்சுட்டு இதை ஊற்றிடலாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை பெருசாக வச்சுக்கோங்க, அது நல்லா பாயில் ஆகிடும். இப்போ அடுத்த முட்டையை உடச்சி ஊற்றலாம். இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையை நம்ம உடச்சி குழம்புல சேர்த்துக்கலாங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்து கவனமாக ஊற்றிக்கோங்க. இந்த பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க.
நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.